ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேக் ஏ ப்ரெஷர் கன் தான். ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். எனக்கு இது சின்ன வயசில் நான் பண்ணது. ஓகே, எனக்கு இப்போது பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது திடீர்னால. ஓகே, அதனால் இப்போது இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு. ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான், நிறைய பேரால் ஈஸியாக பண்ண முடியும். இதுக்கு மெட்டீரியல்ஸும் அவ்வளோ காஸ்ட்லி ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இது ஒரு 10 ருபீஸ், 5 ருபீஸ். இது நார்மல் ஒயர், அது வீட்டில் கூட கிடைக்கும். அப்புறம் சாண்ட் பேப்பர், அப்புறம் க்ளூ கன். க்ளூ கன் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஃப்ளெக்ஸ் கிக்கோ இல்லை சம்திங் உங்ககிட்ட எந்த மாதிரி க்ளூ இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து 2 சிரஞ்சிஸ் வித்து இதோட நாசில் குத்துற நாசிலோட இதுவும் நமக்கு தேவைப்படும். அதனால தான் இதையும் சேர்த்து வாங்கிட்டேன். அப்புறம் லைட்டரோட அந்த ஸ்டார்டர் மட்டும் போதும், ஃப்ளாஷ் லைட்டரோட. இது வந்து ஒர்க்கிங் தான், உங்களுக்கு ஸ்பார்க் தெரியணும்னு நினைக்கிறேன். சாரி, டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு தெரியுதா? ஒரு ஸ்பார்க் ஆகுது. ஓகே, அப்புறம் 2 ஒயர்ஸ். இது 2 கனெக்டர்ஸ்க்கு வேண்டி இது 2த்துக்கும் கனெக்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இதில் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சிரஞ்சியில் மட்டும் இந்த டாப்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு, இது வந்து சாண்ட் பேப்பரு என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ரோல் பண்ணிட்டு ஃபுல்லாக தேய்க்க போகிறோம். தேய்க்க இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் இங்கே ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே வச்சு நம்ம ஒரு ஹேண்டில் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதான். ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை வெட்டிட்டு இதுக்கு லைட்டரோட இந்த பார்ட் வந்து இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லுங்கள், ட்ரிகர் மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி நீங்கள் ஏற்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இது தான் பண்ணோம், ஏன்னா இதுதான் முக்கியமான பகுதி. இதை பண்ணக்கப்புறம் தான் நம்ம மாட்டணும். அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 ஒயரும் ஃபஸ்ட்டு இதில் கனெக்ட் பண்ணுறங்க, அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இதை மட்டும் உங்களுக்கு வெட்டிட்டு இதை மட்டும் இங்கே மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இதில் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2 ஒயரு. ஜஸ்ட்டு இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அம்மா கை போச்சு, சாரி. எனக்கு எத்தடிக்குது பாருங்கள், ஸ்பார்க் அடிக்குதா? இது வேறு வலிக்குது போதே. ஸ்பார்க் அடிக்குது. ஓகே, அப்போது இதை வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்கே ஒரு டேப் சுற்றுவீங்க, இல்லை சால்ட்ரிங் கூட பண்ணலாம். இப்போ நான் வந்து சால்ட்ரிங் பண்ண நிலமையில் இல்லாதனால நான் டேப் சுற்றிட்டு போகிறேன். இதுக்கும் டேப் சுற்றினா போதும், ஜஸ்ட் அவ்வளோதான். ஜஸ்ட்டு உங்களுக்கு சர்க்கியூட் பாஸ் ஆகணும், அது மட்டும் தான் இப்போ போதும். நெக்ஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டாப்பை கட் பண்ணி இங்கே ஒரு ஓட்டை போட்டு இதுக்கேற்ற இன்சர்ட் பண்ணுற மாதிரி நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மொத்தமாக இப்போ காமிக்கிறேன். இதை 2த்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே மேலே இந்த டாப்பை மட்டும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இது டாப் மட்டும் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் பாருங்கள், டாப் பீஸ் இருக்குது. இது தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க, இல்லை இது வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் யூஸ் ஆகும், இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இது பேஸோடு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ளெக்ஸ்க்கு ஏதோ பேஸ்மெண்ட் இங்கே பின்னாடி வருது பாருங்கள். இங்கே நான் க்ளூ கன் வச்சு கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிட்டு இந்த ஒயரை நான் சால்டிங்லாம் பண்ணேன், அப்படியே டேப் மட்டும் போட்டிருக்கேன். இந்த பாசிட்டிவ் ஒயர் வர இடத்துல டேப் அப்படியே சுற்றி போட்டேன். அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். பேஸ் இப்படியே இருந்தாலும் ஓகே, இல்லைனா உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ஒரு கவர் எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இல்லைனா பெஸ்ட்டு இதை வச்சு கூட க்ளோஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஏற்ற ஷேப்பு மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த டாப்பை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் என்னென்னா, ஜஸ்ட்டு உங்களோட சாண்ட் பேப்பர் எடுத்து இல்லை கவர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு எவ்வளோ டைட்டாக கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக கவர் பண்ணிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டிஃபாக தோணுதோ, கரெக்டாக சுற்றி இருக்க மாதிரி தோணுதோ அந்த இடத்துல வச்சு இதை தேய்க்கணும். அப்படியே தேய்ச்சிட்டே இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக ஒரு யூ ஷேப்பில் இப்படி கட்டாகவும் அப்படியே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி இப்போது தேய்ச்சிட்டு நான் பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கர்வ் மாதிரி வருதா? ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே க்ளூ கன்னும் ஃப்ளெக்ஸ் குவிக்கும் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் குவிக் ஊற்றி பேஸை ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சி கொஞ்சம் டைட் ஆனதுக்கப்புறம் நான் க்ளூ கன் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த அவுட்லெட் வருதுல, இதில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு க்ளூ கன்னை கொஞ்சம் ஊற்றி இதை பிளாக் பண்ணுறது.
உள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும் க்ளூ கன் ஊற்றுன மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 2 சிரஞ்சிஸ் இருக்குல்ல, சிரஞ்சியோட இந்த பின்ஸ் மட்டும் இதில் ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு, இதில் ஹைட்டு பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கா, அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல அதை மட்டும் நான் லேசாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வேணும், ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ எடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஜஸ்ட் இவ்வளோ போதும் நமக்கு. இதே சைஸில் இன்னொன்று தீ வெட்டிடுங்க. இப்போ அளவு எடுக்கிறதுக்காண்டி நான் 2 ஒரே இடத்துல பக்கத்தில் இருக்கிறேன். ஓகே, 2 ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணணும், இது எக்ஸ் மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். சரியாக சொன்னால் இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கணும். சரியாக சொன்னால் உள்ளே வந்து டச்சிங் வந்து இப்படி இருக்கணும். இங்கே ஒரு ஓட்டையை போட்டு இங்கே ஒன்று பக்கத்துலேயே இப்படி வச்சுக்கணும். ஒயர் கனெக்ட் ஆகிற மாதிரியே கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் 2த்துலேயும் ஒயர் கனெக்ட் பண்ணணும், அதான் முக்கியம். ஒன்றுத்துலேருந்து நெகட்டிவ், ஒன்றுத்துலேருந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒயர் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. ஓகே கைஸ், ஃபைனலி நம்மளோட ப்ராடக்ட் ரெடி ஆச்சு. இதை நம்மளோட கன்று இங்கே பாருங்கள், நான் 2த்தையும் சிரஞ்சி ஃபிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுதா 2 பின்னும்? அங்கே கொஞ்சம் லிக்விட் தெரியும், நான் டெஸ்ட் பண்ண வேண்டி ஒரு 2 பின்னுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. அப்போ தான் உங்களால் கரெக்டாக ஷூட் பண்ண முடியும், கரெக்டாக ஃபயரும் ஆகும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சென்ட் பாட்டில், என்கிட்ட இந்த சென்ட் பாட்டில் இருக்குது, ஜஸ்ட் இதில் ஒரு ஏர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த நாசில் இருக்குல்ல இதை கனெக்ட் பண்ணுங்கள். இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக ஷேக் ஆனால் தான், அதில் டச் ஆனால் தான் நமக்கு ஸ்பார்க் ஆகும். ஓகே, என்னது இது? சாரி கைஸ், நான் ஸ்ப்ரே வந்து கம்மியாக ஊற்றினால எனக்கு இதுவாகலை. அப்புறம் ஷேக் பண்ணதுக்கப்புறம் இது வெடிச்சிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் இது எடுக்கிறேன், ஏன்னா இங்கே அடித்தா என் மூஞ்சிலே போடும். ஜஸ்ட் இப்போ கேமரா இங்கே டர்ன் பண்ணிட்டு பார்த்தீங்களா, செமையாக போச்சுல, சவுண்டு சூப்பராக வந்தது பாருங்கள். ஓகே கைஸ், சவுண்டு சூப்பராக இருந்தது. நம்மளோட இதுவும் சக்ஸஸாக நம்ம பண்ணிட்டோம். If you like this video, please like, share, comment and subscribe my channel. This is Galaxy Makers. Thank you. Bye bye guys. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னும் பெட்டரான ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே, thank you. Bye bye guys. Have a good day.